வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் சிவரஞ்சினி ஃப்ரம் CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த மேக்கப் லுக் தான் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். பிலோ 50 ருபீஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே. குயிக்காக வந்து 5 நிமிஷத்தில் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு டக்குன்னு போய் வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். இந்த மேக்கப் லுக் வந்து நான் ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி குசிப்பின் வந்து எடுத்து குத்திட்டு அதுக்கப்புறம் பேக் சைடில் இருந்துட்டு வந்து பின்னியிருக்கேன். ரொம்ப நார்மலான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து மாமாஅர்த்தோட உப்டன் ஃபேஸ் வாஷ் தான் வச்சு என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்து என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ அந்த ஃபேஸ் வாஷ் வச்சு வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. எகெயின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டோனிங் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த மேக்கப் லுக்காக இருந்தாலும் வந்து க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்து ப்ளூபெரியோட ரோஸ் வாட்டர் டோனர் தான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ருபீஸோ 38 அதுக்குள்ளே தான் வந்து இருக்கும். 50குள்ளே தான் வந்து இருக்கும். மினிமம் 40 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். டோனர் வந்து அதாவது ரோஸ் வாட்டர் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஸ்கின் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு காட்டன் ஸ்பஞ்ச் வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா டஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் கழுத்துக்கும் வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் ஃபுல்லாக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நான் வந்து சுடி வந்து நார்மலான ஒரு சுடி தான் வந்து போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து காலேஜ் கேர்ள்ஸ் எல்லோரும் வேர் பண்ணக்கூடிய ஸ்டிச்சுடு சுடி தான். கண்டிப்பாக வந்து இந்த மேக்கப்பு நீங்கள் காலேஜ் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ஸ்கூல் போகிற கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி சுடிக்கு இந்த மாதிரி சிம்பிள் மேக்கப் லுக் போட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக எலகண்ட்டாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி மாமாஅர்த்தோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட வந்து நீங்கள் நார்மலாக டேஸில் வந்து என்ன க்ரீம் யூஸ் பண்ணுவீங்களோ லைக் ஃபேர் அண்ட் லவ்லி, பான்ஸ் க்ரீம், லாக்டோ கெலமன், VLCC அந்த மாதிரி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. என்ன பிராண்ட் நீங்கள் வந்து கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் தான் நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங்க்கு அப்ளை பண்ணணும்னு கிடையாது. நம்ம ஸ்கின் டைப்புக்கு தகுந்த மாதிரி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து நம்ம ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸாவது வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக நம்ம வந்து இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறது ஃபேர் அண்ட் லவ்லியோட BB க்ரீம். இதோட ப்ரைஸும் வந்துட்டு உங்களுக்கு 50 ருபீஸ்க்குள்ளே தான் வந்து வரும். BB க்ரீம் வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுக்கு பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஈவனாக வந்து உங்கள் ஸ்கின்னாக வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா. இந்த மாதிரி டாட்டாக வந்து வச்சுட்டு கொஞ்சமாக நீங்கள் BB க்ரீம் எடுத்திங்கனாவே போதும். BB க்ரீம் வந்து ஆல் ஸ்கின் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதில் வந்து தனித்தனியாக ஷேட்ஸ் கிடையாது. ஃபேர் அண்ட் லவ்லி BB க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபேர் அண்ட் லவ்லியோட ஃபேர்னஸ் க்ரீம் வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த BB க்ரீம் வந்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் வச்சு வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கின்குள்ளே வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் எதுவும் அப்ளை பண்ணல. BB க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். அண்ட் தென் வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னால வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். பிலோ 50 ருபீஸ் ப்ராடக்ட் மேக்கப் லுக்குங்கிறனால வந்து நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணலை. இப்போ வந்து உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் தெரியும். என்னோடய ஸ்கின்னில் வந்து BB க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துட்டு மெர்ஜ் ஆகிற மாதிரி வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்கின்னோட. ஓகேங்களா. எப்போவுமே வந்து மேக்கப் பண்ணும்போது கழுத்துக்கும் அதுக்கப்புறம் வந்து காதுலேயும் வந்து மறக்காமல் வந்து அதே பிளெண்டரில் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வந்து BB க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்னோட ஒன்றா வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து நியூவாக வந்து மேக்கப் லுக் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட பியூட்டி பிளெண்டர் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் இல்லை அப்படின்னா கையிலேயே வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. க்ரீம் பேஸ்டு கன்சிஸ்டன்சியில் தான் வந்து இருக்கும் BB க்ரீம் இருந்தாலும் CC க்ரீமாக இருந்தாலும். ஓகேங்களா. ஹெவியாக வந்து மேக்கப் போடுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு நினைக்கிற எல்லா கேர்ள்ஸும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி BB க்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு BB க்ரீம் CC க்ரீம் அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வேறு யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கே வந்து இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து டிஃப்ரென்சஸ் தெரியும். என்னோடய ஸ்கின்னோட ஒட்டுக்காக வந்து மர்ஜ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் பவுடருக்கு வந்து ஹிமாலயாவோட பேபி பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நிறையா பவுடர்ஸ் யூஸ் பண்ணால் வந்து பிம்பிள் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க எல்லோரும் வந்து ஹிமாலயாவோட பேபி பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். ஹிமாலயான்னு இல்லை, மற்ற எந்த பிராண்டோட பேபி பவுடராக இருந்தாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்துட்டு பேபி பவுடர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கொடுக்காது. நான் வந்து சும்மா வந்து எக்ஸ்ட்ராஸ்க்கு மட்டும் வந்து எடுத்துகிட்டு ஸ்கின்னில் வந்து அப்படியே செட் பண்ணுறேன் அந்த BB க்ரீம். அவ்வளோதான். நான் வந்து அப்படியே தொடச்சி எடுக்கலாம். இந்த ப்ரஷில் வந்துட்டு மைல்டாக வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி ஸ்பாஞ்ச் பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்துட்டு அந்த BB க்ரீமோட போயிட்டு அந்த பவுடர் வந்து செட் ஆகிக்கும். நம்ம வந்து ஒரு மாதிரி வெள்ளை அடித்த மாதிரி வந்து ஸ்கின்னில் இருக்காது. நார்மலாக நீங்கள் என்ன ஸ்கின்னில் இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கும். பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து மறைச்சி காட்டும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துட்டு மிரர் வந்து கிடைக்கும். இந்த மிரரும் வந்து பிலோ 50 ருபீஸ்க்குள்ளே தான். கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டேஸ்லரோட ஐ லைனர் தான் வந்து எடுத்திருக்கேன். என்னோடய ஐஸ்க்கு மேலே மட்டும் அப்பர் லைனில் மட்டும் வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன் ஐ லைனர். அதுக்கப்புறம் சேம் அதே ஐலைனரில் தான் வந்துட்டு நான் பொட்டு வந்து வச்சுக்கிறேன்.
ஃபேர் அண்ட் லவ்லியோட பிபி க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது டஸ்கி ஸ்கின்னாக வந்து இருக்கீங்க, அதாவது பிளாக்காக வந்து இருக்கீங்க, மாநிறமாக இருக்கீங்க, சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் லைட்டாக எடுத்து வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்துட்டு அப்ளை பண்ணிங்கனாவே வந்து போதும், சூப்பரான கவரேஜ் வந்து கொடுக்கும். நீங்கள் இன்கேஸ் வந்து லாக்மியில் சிசி க்ரீம் வந்து 4 ஷேட்ஸ் வந்து அவைலபிளில் இருக்கும். அந்த லாக்மி சிசி க்ரீமில் வந்து என்ன ஸ்கின் டோனில் இருக்கவங்க எந்த மாதிரி சிசி க்ரீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மொத்தம் 4 ஷேட் இருக்கும். அதில் எந்த ஷேடு வந்து எந்த ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நான் வந்துட்டு ஐலைனருக்கு டாஸ்லர் ஐலைனரில் வந்துட்டு ஐலைனரை கண்ணுக்கு மேலே பாதியிலேருந்து மட்டும் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். எனக்கு வந்து லோவர் வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணால் வந்து கண்ணில் தண்ணி வரும், கண் எரியிற மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் மேலே மட்டும் க்யூட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஐஸ் கொஞ்சம் வந்து போல்டாக தெரியும். ஓகேங்களா, நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அதே பொட்டு வச்சுட்டு டாஸ்லர்லேயே உங்களுக்கு என்ன மாதிரி பொட்டு வைக்க விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காராவுக்கு டாஸ்லரோட மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், 40 to 45 தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, தென் வந்துட்டு இந்த மஸ்காரா வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து வால்யூமாக வந்து எடுத்து கொடுக்காது. தென் சீக்கிரமாக வந்துட்டு இது வந்து ட்ரை ஆகிடுது டாஸ்லர் மஸ்காரா. அது ஒன்று தான் வந்து டிமெரிட் டாஸ்லரில். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு ஒரு 2 to 3 months வரைக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன். லிப் லைனர் போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்து லிப் பாம் போட்டுட்டேன். ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ் இந்த மாதிரி லைன் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா லிப்ஸ் வந்து எடுப்பாக வந்து தெரியும், ஷேஃபாக வந்து தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து லைன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. தென் வந்துட்டு டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெறும் லிப் லைனரே வந்து யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு சூப்பரான கவரேஜ் கிடைக்கும். நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருக்க மாதிரி வந்து தெரியாமல் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அப்படின்னா வந்துட்டு லிப்ஸ்டிக் நான் வந்து போட்டிருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நீங்கள் லிப் லைனரே வந்து வாங்கி வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து நான் பிளாக்காக இருப்பேன், டஸ்கி ஸ்கின், சாக்லேட் ப்ரௌனாக இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பிங்க் வந்து கொஞ்சம் டஸ்கியாக இருக்கிறவங்களுக்கு வந்து சூட்டே ஆகாது. ஓகேங்களா, நான் வந்து லிப் லைனர் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் வச்சுட்டு வந்து உள்ளே வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணால் நான் போட்டிருக்க சுடி கலருக்கு வந்துட்டு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா லைட்டாக வந்து நீங்கள் லிப் லைனர்லேயே வந்துட்டு லைன் பண்ணிவிட்டு அதை வந்து லிப்ஸில் அப்படியே வந்து இது பண்ணிங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக செட் ஆயிரும். நான் ஐப்ரோஸ்க்கு வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ணல, சும்மா வந்து டச்சப் மட்டும் தான் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் வச்சுட்டு பண்ணிவிட்டேன், அதை வந்து கிளிப் ஆட் பண்ணல. ஓகேங்களா, ஐப்ரோஸ் நான் இப்போ தான் வந்து ஃப்ளக் பண்ணிட்டு இருந்திருந்தேன். ஸோ அதனால் ஐப்ரோஸ்க்கு வந்து தனியாக நான் எந்த ஷேப்பும் வந்து பண்ணலை. ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு டிக்டாக் கிளிப் வந்து மேலே வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு ஜடை வந்து பின்னியிருக்கேன், 3 கால் எடுத்து பின்னியிருக்கேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எலகண்ட்டான காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ், ஹவுஸ் வைஸ் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு பிலோ 50 rupees மேக்கப் வந்து சூப்பராக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.